கடவுள் எவ்வளவு நாள் இருக்காரோ அவ்வளவு நாள் நீங்களும் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வித்து கடவுளுடைய வித்து. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவருக்கு முடிவே இல்லையா. அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு முடிவே இல்லை. பவுல் சொன்னா, அவரோடு கூட இருக்க எனக்கும் ஆசை உண்டு, ஆனால் உங்களோடு கூட இருப்பது அது அவசியமாதலாம். புது சிருஷ்டி என்கிற தலைப்பிலே நாம் 4 வாரமாக புது சிருஷ்டியை பற்றி தியானித்து. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள்? ஆமேன். அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அதாவது மாடிஃபைடு வேர்ஷனாக இல்லை, அப்டேட்டட் வேர்ஷனாக இல்லை, நம்ம நியூ கிரீச்சர், புது சிருஷ்டி. அப்படின்னா பழசுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை என்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து போன வாரம் முதல் வாரம் என்ன பார்த்தோம்னா தேவனால் பிறந்தவன் அப்படின்றத பார்த்தோம். பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. தேவனால் பிறந்தவங்களாம் கை தூக்குங்க. இப்போ நீங்கள்லாம் தேவனால் பிறந்தது உண்மைனா பொல்லாங்கன்னு உங்களை தொடவே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி பொல்லாங்கன்னு உங்களை தொடவே முடியாது. அப்போ உங்களை தொடவே முடியாதுன்னா உங்களுக்கு வியாதியை கொடுக்க முடியாது, உங்களுக்கு பிரச்சனை தர முடியாது. இதுதான் சத்தியம். ஆமென். ஸோ யூ ஹாவ் நோ எனி கனெக்ஷன் வித் டெவில். ஜீவனையும் அழியாமையும் தெரிஞ்சு. புது சிருஷ்டியின் தன்மை, இன்னொரு தன்மை என்னன்னா அழியாமை. அந்த புது சிருஷ்டிக்கு அழிகிற தன்மையே இல்லை. ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் அது அழிகிறதுக்கு 100 வருஷம் ஆகுது. ஒரு பாட்டில் அழிகிறதுக்கு 450 வருஷம் ஆகுதுன்றாங்க. இதுவே அழிகிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுதுன்னா எனக்குள்ள இருக்கிற ஜீவன் அது அழியாமையுடையது. கைத்தட்டுக்கு ஒரு ஆமென். ஒரு கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு, அந்த கேள்வி என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஜஸ்ட் நீ எவ்வளவு நாள் இருப்ப அப்படின்னு கேட்டார். நான் கார்ல போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் நான் மறக்கவே முடியாது. எவ்வளவு நாள் இருப்பேன்? நான் சொன்னேன், நீடித்த நாட்களா இருப்பேன் ஆண்டவரே. பெந்தேகோஸ்தேக்கார மாதிரி பேசாதப்பா, வேற மாதிரி சொல்லிருந்தார். எவ்வளவு நாள் இருப்பேன்? 1000 வருஷம் இருப்பேன், நீண்ட நாள் இருப்பேன், அழிவில்லாமல் இருப்பேன் அப்படின்னு. நான் சொல்லுவானார், சொல்லுங்க, நான் எவ்வளவு நாள் இருப்பேனோ அவ்வளவு நாள் நீ இருப்பேன். கைத்தட்டு. ஆமென். such a unique dimension. நான் எவ்வளவு நாள் இருப்பேன் தெரியுமா? எனக்குள்ள இருக்க ஜீவன் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியுமா? நான் எவ்வளவு நாள் இருப்பேன் தெரியுமா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எவ்வளவு நாள் இருப்பாரோ அவ்வளவு நாள் நானும் இருப்பேன். ஆமென். ஆமென். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கடவுள் எவ்வளவு நாள் இருக்காரோ அவ்வளவு நாள் நீங்களும் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வித்து கடவுளுடைய வித்து. நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க? உங்க அப்பா மாம்சத்தின்படி இந்த கேள்வி கேட்கிறேன், நீங்க எத்தனை நாள் உயிரோடு இருப்பீங்க? உங்க அப்பா எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாரோ அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்பேன் அந்த ஜீனை கனெக்ட் பண்ணி இருக்குது. ஒரு கோழி எவ்வளவு நாள் இருக்கும்? அந்த அம்மா கோழி எவ்வளவு நாள் இருக்கும்? அது எங்க இருக்க விடுறீங்க? எத்தனை வருஷமே இருக்கும்? எவ்வளவு வருஷம் வாழ விட்டு பார்த்தா தானே தெரியும். ஒரு கோழி எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல. ஏன்னா கோழிகள் கொலை செய்யப்படுகிறது. தானா வியாதி வந்து செத்த மாதிரி கோழி எதுவும் இல்லை. அப்படி வியாதி வந்து செத்த கோழி இங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்துருது. ஸோ இப்படி முழு 2 வருஷம் இருக்குமா, 3 வருஷம் 5 வருஷம் வச்சுக்கோ. ஒரு கோழி 5 வருஷம் இருக்குன்னா அந்த அந்த கோழி குஞ்சு 50 வருஷம் இருக்காது. அப்படி இருக்குமா? ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் எத்தனை வருஷம் இருக்கோ அந்த குட்டியும் அந்த எத்தனை வருஷம் தான் இருக்கும். அப்போ நீங்கள் எத்தனை வருஷம் இருப்பீங்க? அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவருக்கு முடிவே இல்லையா. அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் முடிவே இல்லை. உங்களை எங்க வச்சிருக்காருன்னா திருத்துவத்துக்கு வெளியில வைக்கல, திருத்துவத்துக்கு மத்தியிலையும் வைக்கல,
நீங்க திருத்துவத்துக்கு உள்ளே இருக்கிறீங்க. You are not in the midst of Trinity. நடுவுல உங்களை வச்சு சுத்தி 3 பேர் இல்ல, நீங்க இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற குமாரனுக்குள்ள இருக்கிறீங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை முன்குறித்தார். இது சிலுவைக்குள்ளாக அல்ல, இயேசுவுக்குள்ளாக. பாவமே செய்யாவிட்டாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு உங்களை வந்து தாம் பிள்ளைக்குள்ளதான் வச்சிருந்தார். நான் சொல்ற புரியுதா? அப்ப உங்களை வந்து அழிச்சா திருத்துவத்தில் ஒண்ணு என்ன ஆயிரும்? டேமேஜ் ஆயிரும். ஏன்னா கிரைஸ்ட்ல இருக்கிறேன். என்ன அழிக்கணும்னா கிரைஸ்ட் அழிக்கணும். கிரைஸ்ட் அழிச்சா திருத்துவத்தில் ஒண்ணு என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு டேமேஜ் ஆயிரும். நடுவில் இருந்தா கூட அழிச்சு விடலாம். சரி விடுப்பா, சரியில்லை, நம்ம 3 பேர் சேர்ந்து. இங்க நம்ம 3 பேர்னே வர முடியாது. ஏன்னா அந்த 3 பேருக்குள்ளே நான் இருக்கிறேன். நல்லா நல்லா அந்த சைடுல. ஆமே ஆமே. இப்ப வாசிப்போம் யோவான் 11:25. 11:25. யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு அவளை நோக்கி, அடுத்த வசனம், என்னை விசுவாசிக்கிறவன், எல்லாரும் பாருங்க, என்ன ஒருத்தன் நம்பிட்டான்னா அவன் மரித்தாலும் பிழைப்பான். அடுத்து உயிரோடு இருந்து சாகவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, செத்துட்டான். என்ன விசுவாசிட்டான். என்ன விசுவாசித்தான்னா இயேசுவே ஆண்டவன் விசுவாசிட்டான். நான் சாகாம இருப்பேன்னு விசுவாசிக்கல, இயேசுவே ஆண்டவன் விசுவாசித்தான். அப்படி விசுவாசித்தவன் மரிச்சிட்டான். அப்படி மரிச்சால் அவன் பிழைப்பான். உயிரோடு இருந்து என் இயேசுவே ஆண்டவன் மட்டும் இல்ல, எனக்கு சாவு இல்லை என்று விசுவாசிக்கிறவன், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன். இந்த விசுவாசிக்கிறவன் சொல்லும்போது ஒரு மைண்ட்ல வேற இருந்துச்சு, முந்தின விசுவாசிக்கிறவன் சொல்லும்போது வேற இருந்துச்சு. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். கரங்களை தட்டி எத்தனை பேர் இந்த வசனத்தை பைபிள்ல இருந்து எடுத்துடலாம்னு நினைக்கிறீங்க? நேற்று ஒரு கல்லறையில் இந்த வசனத்தை பார்த்தப்ப என்னை நிப்பாட்டி ஸ்டக் ஆயிட்டேன். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். மரியாமலும் இருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற சாகவே மாட்டான். இதை உன்னால் நம்ப முடியுதான்னு கேட்கிறார். அப்போ சொல்ற, நீங்க தேவகுமாரன் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு சில வசனம் கழிச்சு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். தேவனுடைய மகிமை என்பது இங்கு என்ன அர்த்தம்? மரித்தாலும் பிழைப்பது அல்லது மரியாமல் இருப்பது. இந்த மகிமை எப்போது வெளிப்படும்? நீ விசுவாசித்தால் இந்த மகிமையை நீ காண்பாய். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். சோ மரணம் என்பது நீங்க சாகவே கூடாது என்பதுக்கு இது பிரசங்கம் கிடையாது. சாவு உங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்பதுதான் பிரசங்கம். பரலோகத்துக்கு போறேன்றது பெரிய விஷயமா? ஏங்க நான் கேட்கிறேன், இந்த பரலோகத்துக்கு போகணும் சொல்றவங்க நல்ல பயல்கள் நினைக்கிறீங்களா? அவங்களோட மோசமான யாருமே கிடையாது சார். ரியலி தே ஆர் ரிலிஜியஸ். அவங்க எல்லாம் வந்து ஸ்டோன் ஹார்ட்டட் பீப்புள், ஸ்டோனி ஹார்ட். உங்க பிள்ளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரோட்ல நிக்குது. இப்போ ஒருத்தன் உங்களை கூப்பிடுறான், என்ன சொல்றான்? நீ வந்துரு, உன்னை நான் நல்லா வச்சுக்கிறேன், உன் தேவையானதெல்லாம் தரேன், சந்தோஷமா இருக்கலாம், வந்துடுறியா அப்படின்னா இதோ உடனே வரேன் அப்படின்னு உன் பிள்ளைய ரோட்ல விட்டு நீ போனீன்னா நீ நல்ல பொம்பளையா இல்லை நல்ல தகப்பனா, நல்ல ஆம்பளையா? இல்லை சில டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கிராமத்து பாணியோட வந்து நல்லா இருக்கும். சாரி, நீங்க நல்ல மனுஷியே. அப்புறம் எப்படி இந்த உலகத்தில் இவ்வளவு பேர் பாடுபட்டு இருக்கும்போது மட்டும் ஒரு பெந்தேகோஸ்துக்காரன் 10 பேர் நான் பரலோகத்துக்கு போறேன்னா அவனை விட மோசமா என்னால போக முடியல சார். என்னை சுத்தி இவ்வளவு பேர் அழுதுகிட்டு இருக்கும்போது பவுல் சொன்னா, அவரோடு கூட இருக்க எனக்கும் ஆசை உண்டு, ஆனால் உங்களோடு கூட இருப்பது அது அவசியமாதலாம். ஆமே. ஆசையா அவசியமா? அவசியம். உன்னை நல்லா வச்சுக்கிறேன் ஒருத்தன் சொன்னா, நீ வெளிநாட்டுக்கு வந்து நல்லா வச்சுக்கிறேன்னு சொன்னா நீ போயிடலாம், அது ஆசை. ஆனா இங்க உன் பிள்ளை கூட நீ வாழணுன்றது அவசியம். ஆமே.
நான் சொல்லவா, பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றவன் தான் உலகத்தின் மனநிலை உடையவன். இந்த பூமியில வாழணும்னு சொல்றான் பார், அவன் தான் ஆவிக்குரிய மனநிலை உடையவன். கையை தட்டு. இன்னையோட இனி இந்த பூமியில வாழணும்னு சொல்றவன்லாம் உலகத்தான் பேசுற பேச்ச நிப்பாட்டு. இல்ல, அழியாமை என்பது அட்வான்ஸ் டாக்டரின் கிடையாது. அழியாமை என்பது பேசிக் டாக்டரின். நேற்று வரேன் கல்ற தோட்டத்துக்கு போயிட்டு, நான் வரும்போது ஒரு சின்ன ஒரு கல்ற கட்டிருக்கேன், சின்ன பிள்ளை, அது வயசு 1 வயசு. அது ஃபோட்டோ போட்டிருக்காங்க, பார்க்கவே கண்ணில் கண்ணீர் வருது. யூ என்டர் இன் டு அவர் லைஃப் லைக் அன் ஏஞ்சல் போட்டிருக்கான். பட் காட் ஹேஸ் சோசன் யூ டு பி வித் ஹிம். அது படிக்கும்போது நீங்கள் வாழ்க்கை ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்த அவங்க தகப்பன் எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பான். 1 வயசு அப்படியே அழகா போட்டோக்கு போஸ் கொடுக்குது. நீ மரணத்தை விரும்புறீங்களா? பவுல் சொன்னா, ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, நான் போறேன்னு சொல்றான். இப்பொழுது மரணம் எனக்கு வந்தாலும் வரட்டும், யாக்கோபு சொல்றான். இதெல்லாம் ஜெயிச்ச இடத்துல இருந்து நீங்க பேசுறது. ஆனா அது உங்க நேரத்தை டிசைட் பண்ண கூடாது. நீங்கள் புது சிருஷ்டியா இருந்தால் மரணம் உங்களை ஆளுகை செய்ய. கை தட்டுங்க. ஆமென். நல்லா சொல்ற, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் புது சிருஷ்டியா இருந்தால் மரிக்கவே மாட்டீர்கள் நான் சொல்லல. நீங்கள் விரும்பினால் மரிக்கவே மாட்டீர்கள். விரும்பினால் மரிக்கவே மாட்டீர்கள், அல்லது விரும்பினால் நீங்கள் மரிப்பீர்கள். ஆனா விரும்புவது விரும்பாதது இது ரெண்டும் உங்கள் கையில தான் இருக்கு. நீங்க விரும்புறப்ப போய்க்கலாம், விரும்பாட்டி இருந்துக்கலாம். ஆனா அது சொல்லி உங்க வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. பவுல் சொல்றாரு, நான் அங்க இருக்க எனக்கு ஆசை இருக்கு, இங்க இருக்கிறது அவசியம், அதனால ரெண்டுல எதை தெரிந்து கொள்வது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். எப்படி பாருங்க, டெத் என்ன சூஸ் பண்ணாது, நான் தான் சூஸ் பண்ணணும். வரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணி போ, ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சரிங்க சார், அப்படி வெளியில. அப்புறம் கையை தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். இந்த செய்தி என்னை கொடுக்கணும். வெளியே வரேன், வெளியே ஒரு வசனம் போட்டிருந்தான், இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. என்னடா மெசேஜ் கல்ற தோட்டத்துக்கு உள்ள வெளியே வரதுக்குள்ளே அடிபட்டு போச்சேடா யோசித்தேன். ஆவியானவர் சொன்னார், ஒன்றும் குழப்பமே இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவன் பாக்கியவான் தான், அவன் சந்தோஷமா இருக்கான், நீ தான் இங்க அழுதுகிட்டு இருக்கிற. புரியுதா உங்களுக்கு? மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தான், அவன் நல்ல வாழ்க்கை தான் போறான். ஆனா இங்க விட்டுட்டு போன ஆள் இருக்கான்ல, அப்ப மரணம் என்பது எப்ப அனுப்பணும்ன்றதை நம்ம முடிவெடுக்கணும். ஒரு சின்ன பிள்ளை விட்டு ஒரு தாய் செத்து போனா, மரித்த பிறகு தேவ சமூகத்தில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் மறந்து போய் எப்படி இருக்கலாம், இது வேற மாதிரி இருக்கலாம், வேற விஷயம். ஆனா இங்க இருக்கிற ஆளு மரணத்தை விரும்புகிறவன் இந்த தேசத்துல இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. யாருமே மரணத்தை விரும்பல, அழுகிறான். நீ சொல்றேன், நீங்க கிரேசிமான உயிரோடு எழுப்பியிருந்தீங்கன்னா கமலாசை ரசிக்கப்பட்டிருப்பான். அன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில பாதி பேர் ரசிக்கப்பட்டிருப்பான். ஏன்னா இந்த உலக மரணத்துக்கான சொல்யூஷனை பார்க்கல, ஆனா தேவன் அதற்கான சொல்யூஷனை முடிச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள சொல்ல போறேன், உங்க ஜீவன் எப்படி உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும். நீங்க மரிச்சப்ப வர்ற ஜீவன் எப்படி, நீங்க உயிரோடு இருக்கும்போது அந்த ஜீவன் எப்படி வெளியே வரும். உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, உயிரோடு எழுப்புவது என்றால் என்ன. உயிரோடு எழுப்புவது வேறு, உயிர்த்தெழுதல் என்பது வேறு, மறுரூபம் என்பது வேறு. யூ டெத் அப்படின்னாப்ல யாரு? ஸ்மித் விகில்ஸ்வொர்த். அவர் வெளியே போயிருந்த ஒய்ஃப் செத்து போச்சு. அவர் கடைக்கு ஏதோ பாவம் சட்னி அரைக்கிற பொரியல் வாங்க போயிருந்தாரா என்னன்னு தெரியல. வந்து பார்க்க ஒய்ஃப் செத்து, கூட்டமா இருக்கு. என்னடா கூட்டமா இருக்கீங்க, ஒய்ஃப் செத்து. வந்த உடனே எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறான். சாரி டு சே திஸ் அப்படி நிற்கிறான். வந்த உடனே சொன்ன, என்னாச்சு? சொன்ன உடனே ஒய்ஃபை பார்த்து சொன்னா, யூ டெத், மரணமே. கூப்பிட்டான். நான் இல்லாத நேரத்தில் என் மனைவியை எடுத்து கொண்டு போக உனக்கு என்ன அதிகாரம்? லூஸ் யுவர் ஹேண்ட், என் கையை தளர விடு, என் மனைவியை நான் இயேசு நாமத்தை மீட்டுக் கொடுத்தேன் சொல்லி ஒய்ஃபை தூக்கி நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டி வாக் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். டமால் விழுந்துருச்சான். எல்லாம் சொல்றாங்களா, ஸ்மித் ஓகே உணர்ச்சி வசப்படாதீங்க, இதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆடணும். தம்பி 10 ரூபா டிக்கெட்டு எல்லாம் ஒதுங்க. திரும்ப தூக்கி நிப்பாட்டினா இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் வாக் வாக். நம்ம டப்புன்னு கண்ணத்தை நடந்துருச்சான். ஆமென். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். உங்க எல்லாருக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை
நீங்கள் பயன்படுத்தினால், நீங்கள் விரும்பினால் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையும். அது உங்களுக்குள்ளே அழியாமை ஏற்படுத்தும். அந்த அழியாமை இருக்கு, எல்லாருக்குள்ளே இருக்கு. நான் சாகணும்னு சொல்லி அழுகிறவனுக்குள்ளே இருக்கு. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு அந்த என்ன சொல்ல காது கேட்கிற அந்த கருவி வந்து வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப சிரமப்பட்டு வாங்கி மாதம் டியூ கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்கள எனர்ஜி கொடுத்து பேச வேண்டியிருக்கு. அவர் 2 நாள் வச்சுட்டாங்க, 3ஆவது நாள் அவர் கழட்டி போட்டு கும்பிட்டு நட்டுறாரு. நீங்கள் கற்றுக்கடா, நானடா செய்கிறது. அப்போ ரிஸ்க் எடுத்தோம், வாங்கினோம், செலவழித்தோம், எல்லாத்தையும் முடித்தோம். ஆனாலும் மாட்டுவது மாட்டாததும் அப்படித்தான் அவர் சிலுவையிலே உனக்கு ரிஸ்க் எடுத்தாரு. அழியாமையை, ஜீவனை, நித்திய ஜீவனை உனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. நீ வேணும்னா யூஸ் பண்ணிட்டு அழியாமையை பயன்படுத்தலாம், வேணாம்னாலும் கழட்டி போட்டு இல்லை நாங்கள் சாகலான்னு தான் முடிவில் இருக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, இயேசு ஏன் செத்தாருன்னா சாவுக்கு அதிபதி சாத்தானை ஃபாதருக்கு இது ஒரு பாட்டுக்கு ஆஸ்கார் கொடுக்கலாம் ஃபாதருக்கு. கையெழுத்து. நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு, ட்ரீம். இட்ஸ் ப்ராப்பர்ட்டிக் மெசேஜ். பல நேரங்களில் ட்ரீமில் ஆவியானவர் எனக்கு வந்து சில விஷயங்களை பேச சொல்லுவார். அது இவ்வளோ தெளிவாக வந்து நேற்று இந்த ட்ரீமில் ஒரு நல்ல ப்ரீச்சர், அவரை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் பேச ஆரம்பிக்கும்போது எனக்கு என்னென்னா அப்படியே ஒவ்வொரு வேர்டும் தேனா உள்ள நுழையுது. அவ்வளோ சூப்பராக பேசிக்கிட்டு இருக்கும்போது தெளிவாகுது. அவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எதை காட்டுகிறது என்றால் 13ஆம் அதிகாரம் இப்படி பேசிகிட்டே வர்றாரு. அப்போ 9ஆம் அதிகாரம் எதை காட்டுகிறதுன்றார். நான் ப்ரீச் பண்ணனால டக்குன்னு என்ன சொல்கிறேன் வந்து பதில் சொல்கிறேன், ஊழியக்காரன் சுயாதீனத்தை காட்டுகிறது அப்படின்றேன். உடனே அவர் என் மேலே சொன்னோன்னா நீ புரிஞ்சுக்கிறியடா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை நான் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அப்படின்றார். 1 கொரிந்தியர் 15 அப்படின்னு சொல்லிட்டு அவரவர்கள் தங்கள் தங்கள் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். நான் காலையில் எந்திரிச்ச உடனே 1 கொரிந்தியர் 15 அவரவர் தங்கள் தங்கள் வரிசை, இந்த வசனம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உயிர்ப்பிக்கப்படுவார்கள் போய் 15 இருக்கான்னு தரேன், கரெக்டாக 15 இருக்கு. சம்திங் God wants to convey a message அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று தெரிஞ்சுட்டேன், 1 கொரிந்தியர் 15 தேவன் உள்ளே போக விரும்புகிறார். அவர் மிக அழகாக எழுதுகிறார். ஆவிக்குரிய சரீரம், பூமிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய மேனி, பூமிக்குரிய மேனி என்று பல விஷயங்களை எழுதுகிறார். ரோமர் 2:7 புது சிருஷ்டியின் தன்மை அழியாமை. போன வாரம் வாசித்து நான் வேகமாக போகிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால், எல்லாம் சொல்லுங்கள், அழியாமை கல்யாண வஸ்திரம். எல்லாம் சொல்லுங்கள், அழியாமையே கல்யாண வஸ்திரம். ஆமென் சொல்லுங்கள். 2 விதமான விஷயங்கள் இருக்குது. நான் வேகமாக வந்து ஆவியான ஒரு கைடன்ஸில் போகிறேன். அதை வந்து அழியாமையை தேடுங்கள், 2 அழியாமையை தேடுங்கள் அப்புறமேட்டு வாசிப்போம். அதான் நல்லா கவனிங்க. உயிர் தெழுதல் வேறு, உயிரோடு எழுப்புவது வேறு. பவுல் எழுதும்போது உயிரோடு எழுப்புவதை பேசவில்லை. உயிரோடு எழுப்புவது இயேசு பிறக்கிறதுக்கு, இயேசு மரிப்பதற்கு முன்னாடி நடந்துச்சு. உயிர் தெழுதல், ரிசரக்ஷன் வேற, ரைசிங் தி டெட் வேற. லாசருவை தேவன் உயிர் தர பண்ணவில்லை, உயிரோடு எழுப்பினார். அப்ப லாசர் எந்திரிச்சப்ப அதே கிட்னி, அதே லிவர், அதே ஹார்ட், அதே சைட்டு அப்படிதான் எந்திரிக்கிறான். எங்க சுகவீனமா சுகமாயிருச்சு. ஆனா அவன் சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளவில்லை. அது உயிர் தெழுதல் அல்ல, உயிரோடு. இது வந்து ரைசிங் தி டெட் வந்து இது வந்து சிலுவைக்கு முன்னாடியே வேலை பார்த்துச்சு. எலியா உயிரோடு எழுப்பியிருக்கிறான், எலிசா உயிரோடு எழுப்பியிருக்கிறான், வந்து யாரு இயேசு உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. வேற சொல்லுங்களேன், அது சிலுவைக்கு அப்புறம் அப்புறமும் எழுப்பியிருக்கிறாங்க. உயிரோடு எழுப்பின எல்லாருமே மறுபடியும் மரித்தார்கள். அது உயிரோடு எழுப்புவது. ஆனா பைபிள் உங்களுக்கு சொல்றது, இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணுவது உயிரோடு எழுப்புவதல்ல, உயிர் தெழுதல். அதாவது நீங்க மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புறதுனா மரணத்திலிருந்து எழுப்புறது. உயிர் தெழுதல்னா மரணத்திலிருந்து அழிவுக்குரிய இது அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்குரிய இது அதுதான் உயிர் தெழுதல். So the power of resurrection, it's very important thing. இந்த power of resurrection தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
நான் புரியுற மாதிரி சொல்லவா? மரணத்தை டோட்டலா அழிக்கிறது. இயேசு பேதுரு இவனை லாசரு உயிரோடு எழுப்பினப்ப லாசர் வீட்டுக்குள்ள பூந்த பாம்பை துரத்துனாரு. ஆனா அந்த பாம்பை அடிக்கல. அந்த பாம்பு வெளியே போய் அங்கிட்டு 10-15 பேரை கொத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சிலுவையில பாம்பை துரத்தல, பாம்பை அடிச்சாரு. ஆமென். அழிவே இல்லாத ஒன்றை நமக்கு தருவதுக்கு பேர் தான் உயிர் தெழுதல். பஃபேக்குள்ள போனோன்னு எதை சாப்பிடுவோம், எதுல கை வைப்போம்ன்ற மாதிரி எனக்கு எந்த வசனத்தை தொடுவோம், எங்க இருந்து தொடங்குவோம், அப்படியே ஒரே குதூகலமா இருக்கு. ஹல்லேலூயா. சோ இந்த 2 தீமோத்தேயு 1:10 வாசிங்களே. 2 தீமோத்தேயு 1:10 சுவிசேஷத்தினாலே தேவன் ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். வாசிங்க வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். பாருங்க ஃபேமிலி வேர்ட்ஸ் பாருங்க. 1 இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே. ஓகே, அண்டர்லைன் பண்ண வேண்டிய முதல் வார்த்தை கிருபை. அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. கிருபையின் உபதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிரமாணத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜீவன் வெளிப்படாது, மரணம் வெளிப்படும். கிருபையை பேசுகிறவர்களுக்கு அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும். அடுத்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை கிருபை, ஜீவன், அழியாமை. அடுத்து சுவிசேஷம். கை தட்டுங்க உள்ளவருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன வார்த்தை? ஃபேமிலி வெக்காபுலரிஸ். கிருபை, ஜீவன். கிருபையில் என்னென்ன இருக்கு? கிருபையில் ஜீவன் இருக்கு. கிருபையை பேசுறவன்ட்டு அழியாமை இருக்கு. சுவிசேஷத்தில் வெளியரங்கமாக்கினார். பைபிள் சொல்லுது நம்ம என்ன, அதாவது பைபிள் சொல்லுது வேதம் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். புது சிருஷ்டியத்தை லைட்டாக உங்களுக்கு தொடுறேன். பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் கை தூக்குங்க. அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வசனம் சொல்லுது, எப்படி பிள்ளைகளானீங்க? நீங்க மாம்சத்தினாலோ இரத்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ நீங்கள் பிறக்கவில்லை, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். அப்ப தேவன் யாரா? வானத்துக்குரியவர். அப்ப வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இயேசு எப்படி பிறந்தார்? எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டார்? வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டார். அப்ப இயேசு வார்த்தையை கொண்டு ஜெனிப்பிக்கப்பட்டது போல பேதுரு சொல்றாரு, நாமும் அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனமாகிய வார்த்தையினாலே நாமும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். எங்க அப்பா வேர்ட்ல தான் பிறந்தாரு, நாங்களும் வேர்ட்ல தான் பிறந்தோம். அதனால வானத்துக்குரியவர்களுக்கு ஆகிய எங்களுக்கு வானத்துக்குரிய மேனி. தேவனால் பிறந்தது எப்படி இருக்கும் என்றால், தேவன் எப்படி இருக்கிறாரோ தேவனால் பிறந்தது அப்படி இருக்கும். தேவனால் பிறப்பது எப்படி இருக்கும்? வார்த்தையில் பிறந்ததே தேவனால் பிறந்தது. இயேசு வார்த்தையில் பிறந்தார். வார்த்தைனா ஆவியினாலும் வார்த்தையினாலும் பிறந்தார். நாமும் வார்த்தையினால் பிறந்தோம். 1 பேதுரு 1:4 சொல்லுது, நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:23 சொல்லுது, அழிவில்லாத வித்து. உங்க ரா மெட்டீரியல் என்ன சொல்லுங்க. பக்கத்துல சப்புன்னு ஒன்று கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல தட்டி. உங்க ரா மெட்டீரியல் என்ன? அழியிற வித்தா அழியாத வித்தா? ஆச்சா, கையை தட்டு. ஆமென் 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 ஆமென். பாருங்க, இப்ப இந்த பேனா பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்கு. இது ரா மெட்டீரியல் என்ன? பிளாஸ்டிக். மூடி பிளாஸ்டிக். கேப் இது அதை மூடியா, கீழே இருக்கிற பாடி எல்லாமே. இப்ப இது தங்கத்துல செஞ்சா இதனுடைய எல்லா பார்ட்டுமே தங்கத்தோட குவாலிட்டி இருக்கும். அப்ப உங்களை என்ன மெட்டீரியல்ல செஞ்சாரு? அழிவில்லாத வித்து. அது வாசிதான் காதுல நல்லா தேனா பாயிட்டு. 1:20 சீக்கிரம் வாசிங்களே. மீதி அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கையை தட்டுங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? உங்க வித்து என்ன வித்து? அழிவில்லாத. எதற்காக உங்க சரீரத்தில் அழிவு? அழிவில்லாத வித்து என்ன செய்யணும் போன வாரம் பார்த்தோம். இட் இஸ் an antivirus. ஆமென். ஜீவன் என்ன செய்யுது? வைரஸ் எல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி உங்களுக்குள்ள இருக்க இந்த அழியாமை என்ன செய்யுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அழிவின் கிருமிகளை, சக்திகளை இந்த நிமிஷத்தில் இப்பொழுது அழித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகையால் தான் இயேசு சொன்னார்,
தான் சொன்னார் நினைக்கிறேன், மார்க்ல கடைசி. விசுவாசிக்கிறால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. ஆச்சா, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதம் செய்யாது.